பாராட்டா இல்லை வஞ்ச பூழ்ச்சனியா இல்லை வச்சு செய்கிறதா? என்ன வேணா அர்த்தம். நான் கூட எல்வி சார் தான் பில்டப் நினச்சேன். இந்த மாதிரி லவ் டைலாக் அவர் தான் எழுதுவார். அனைவருக்கும் வணக்கம். சைலண்ட் இன்ஃப்ளூன்சர் கேமராமேன் ஃபஸ்ட்டு மாறட்டும். இளையராஜா நல்லா பளிச்சிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக. நாங்கள் விஷுவலாக கண்ணு குளிர்ச்சியாக பார்த்தோம். உதயகுமார் மட்டும் வேறு ஒன்று கண்ணு குளிர்ச்சியாக பார்த்துட்டு காணோங்கிறாரு. ஜெயந்தி மேடம், ஆமாம், லிரிக்ஸ் நல்லா இருந்தது. நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அடுத்து ஃபுல்லாக தமிழ் எழுதுங்க. மிஸ் டைரக்டர் அஸ்வமித்ரா சார், 2 சாங் சூப்பர் சார். நல்லா. இயக்குனர் ராஜா பத்மநாபன், அவர் இன்ஸ்டியூட் ஆள். அதனால் அவர் உதயகுமார் சார் ஆளுன்னு ஒதுக்கிட்டோம் அப்படியே. ஆமாம், செல்வன் சார் வர அது கொஞ்சம் குறை தான். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்திருக்கும். இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்கள் ஒரு ப்ளஸ் பண்ணுவார் அவர். சரண் சார் உதயகுமார் சாரோட அதிகம் பெஸ்ட்டாக நினைக்கிறேன். ஆமாம், நிறைய டீட்டில் பெஸ்ட்டு முடியலையா? அது போடுவீங்களா? சாங்கு அப்புறம் ஒரு சாங்கில் நடித்த ஆடிய பாலாஜி ஒரு சினிமா ஹீரோக்கான முழு தகுதியும் இருக்குதா? ஆமாம், கலரு, அழகு, நடனம், சீக்கிரம் சினிமாவில் ஹீரோ ஆயிருங்க. ரெடி ஆகிட்டின்னு நினைக்கிறேன். அதுக்கு இது சாங் ஆல்பம் இல்லை, நாளைக்கு படம் பண்ணுறதுக்கான ட்ரெய்லர் இது. ஆமாம், ட்ரெய்லரு ஹிட்டு தான், அப்போ படமும் ஹிட்டு தான். அப்புறம் இந்த ஆல்பத்தோட நடன இயக்குனர், ஆமாம், தினேஷ் சார் நம்ம சொல்லி ஆகணும். எல்லா ஹீரோக்களுக்கும் ஒவ்வொரு ஹீரோக்களும் ஒவ்வொரு ஹீரோனி பிடிக்கும். ஆனால் எல்லா ஹீரோக்களுக்கும் பிடித்த ஒரே டான்ஸ் மாஸ்டர் இவர் தான், தினேஷ் சார் தான். சிவகாசி படத்தில் விஜய் சார் திருப்பாச்சியில் கதை ஓகே ஆகிட்டால் வேறு எந்த தலையீடும் இல்லை. கேமராமேனாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரேட்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் நம்ம சொல்கிறது தான். ஓகேனான்ட்டு எதுவுமே சொல்லலை. சிவகாசியில் மட்டும் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணார்னா தினேஷ் மாஸ்டர் தான். எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. மற்றவங்க கொஞ்சம் பழைய இருந்தால் தான் நம்மளுக்கு நம்பிக்கையாக படத்தில் போடுவோம். தினேஷ் மாஸ்டர் சாங் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு அரை மனசு தான், நம்பிக்கை இல்லை எனக்கு. அரை மனசு தான். கோடம்பாக்கம் ஏரியா, ஓட்டு கேட்டு வர்றியா, குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா. ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அது பாட்டுக்கு விஜய் சாரோட கூட ஆடுறது யார்? சிம்ரன் ட்ரை பண்ணோம். அவங்க அப்போ தான் மேரேஜ்னு போயிட்டாங்க. அப்புறம் ஜோதிகா ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நயன்தாரா ஃபிக்ஸ் ஆனது. ஆமாம், இப்போ விஜய் நயன்தாரா இந்த சாங் எங்கே எடுக்கணும்னா பப்ளிக் எடுக்கும். அசத்துப்பேட்டில் பப்ளிக். இப்போ என்னென்னா பப்ளிக்கில் போயிட்டு அங்கே போய் சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு ரிகர்சல் பார்த்து அப்புறம் டேக் போனால் லேட் ஆயிரும். பப்ளிக்கில் தான் பண்ண முடியாது. விஜய் சார் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு ஆறதை பார்த்தாருன்னா ஓகே டேக் பண்ணலாம் அப்படின்ட்டு வருவார். நயன்தாரா அப்போ தான் வளர்ந்து வர நடிகை இவங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு என்ன சரி மாஸ்டரும் நம்மளுக்கு பழக்கலாம். மாஸ்டர் நயன்தாரா வளர்ந்து வர ஒரு நடிகை, இன்னொன்று பப்ளிக்கில் எடுக்கிறோம், ரொம்ப டேக்லாம் போயிடக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒரு ரிகர்சல் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நயன்தாரா மேடத்தில் போய் அவங்க
இதுக்கு ஒத்துட்டே பெரிய விஷயம். ஒரு சாங்குக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் சிச்சுவேஷனை சொல்லி தான் அவங்கள ஒத்துக்க வச்சோம். போட்டு ரிகர்ஸ்க்கு வந்து அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. என்ன ரிகர்சலான்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்கல்ல, ரிகர்சல் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் தயங்குவாங்க. அப்புறம் திரும்ப சொல்லி பப்ளிக் எடுக்கிறோம், அங்கே போய் பார்த்துக்க முடியாதுன்னு சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 2 நாள் அந்த கோடம்பாக்கம் ஏரியா சாங்க்கு நயன்தாராவுக்கு ரிகர்சல் பண்ணோம். ரிகர்சல் பண்ணி தான் அந்த சாங்க்கு அப்புறம் போனது. அப்புறம் விஜய் சார் இன்னும் ரிகர்சலுக்கு என்ன கூப்பிட்டுட்டார். அவர் என்ன மூமெண்ட்னு அவர் பார்த்துக்கணும். அப்புறம் அவர் வரவழைச்சு டோட்டலாக இவர் டான்ஸ் அசிஸ்டண்ட்லாம் ஆடி அவர் பார்த்துட்டு ஓகேன்னு போயிட்டார். அப்படி எடுத்த சாங் தான் கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டுக்கிட்டு வரியா. அன்னைக்கு தினேஷ் சாரோட அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா. அன்றைக்கி விஜய் சாரும் நயன்தாரா மட்டும்தான் ஆடினாங்க. இன்றைக்கி ரீல்ஸில் பார்த்தா லட்சக்கணக்காக இருக்கும் அந்த மூமெண்ட். நீங்கள் போட்ட மூமெண்ட்டை அச்சு சிராமல் ஆடுறாங்க. மாஸ்டர் வாழ்த்துக்கள். உங்கள் மூமெண்ட் நாடே ஆடிக்கிருக்கு இன்றைக்கி. அதே மாதிரி அடுத்தது திருவண்ணாமலை அர்ஜுன் சார் ஹீரோ போட்டு அவர் பாட்டு போட்டு காட்டுறோம் ஓப்பனிங் சாங்கு. அவர் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டார். எனக்கு விஜய்க்கு போகிற மாதிரி போட்டுருக்கு, இது எப்படி நான் ஆடுறதுன்ட்டார். பயந்துட்டார். அந்த ஸ்பீடாக இப்படி முடியாதுன்ட்டார். அப்புறம் ஒரே வார்த்தை சொன்னேன் ஓகேன்ட்டார். அந்த ஒரே வார்த்தை என்னென்னா, இதுக்கு மாஸ்டர் தினேஷ்னே. அவர் ஒன்று ஓகேன்ட்டார். ஏன்னா ஒரு ஹீரோவையும் அவங்க பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய டான்ஸு திறமைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுறவர் நம்ம தினேஷ் மாஸ்டர். கர்ச்சிப்பு கையில் மட்டும் இல்லை மேடம், ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுவார் அவர். வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த ஆல்பத்தோட நாயகன் பாலாஜி, அவர் விஜய் ரசிகர். அவர் இப்போ விஜய் ரசிகர்லாம் யாருமே இல்லை, எல்லாம் தொண்டராக மாறிட்டாங்க. அந்த தொண்டரில் இன்றைக்கி அவரும் ஒருத்தர். அவர் டான்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது அவருடைய பிரதிபலிப்பு. ஒரு விஜய் உள்ள மனசுக்குள்ளே இருக்கார் அவர். ஆமாம், அந்த மூமெண்ட்டில் தெரிஞ்சது. இன்றைக்கி விஜய் சார் நம்ம திரையுலகத்திலிருந்து, இந்த கலை குடும்பத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் விஜய் சார். நம்ம குடும்பம் இங்கேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா மேடம், அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம திரை குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. நம்ம சினிமாக்காரங்க எல்லாருக்குமே பெருமையான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே அது ஒரு பெருமையான விஷயம். நம்ம தமிழகத்தில் எப்போவுமே நம்ம கலைத்துறை சார்ந்த இருக்கும். கலைஞர் வந்து வசனகர்த்தாவா, அதுவும் நம்ம கலை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வருது. நிறைய அண்ணா வந்து எல்லாருமே நம்ம கலை குடும்பம் தான். விஜய் சார் வந்ததில் சந்தோஷம். அப்புறம் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சினிமாவில் இன்றைக்கி பல பிரச்சனை இருக்குது. நிறையா அந்த மேடையில் சினிமா எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, புடிசர் எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்க, நிறைய புலம்பிகிட்டே இருந்துக்கும் ஒவ்வொரு மேடையிலையும். தியேட்டர்கள் யார் கண்ட்ரோல் இருக்குது, புடிசர்கள் நடித்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியலை, நிறைய அந்த மேடையில் நம்ம புலம்பியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் இந்த விஜய் சாரோட ஆட்சி ஒரு விடிகாலமாக அமையணும். ஏன்னா சினிமா நல்லா இருக்குன்னா ப்ரொடியூசர்லேருந்து, டைரக்டர்லேருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, அனைத்து டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்குமே சினிமா நல்லா இருக்குன்னா சினிமா ஒரு சுதந்திரம் வேண்டும். அந்த சுதந்திரம் கிடைக்கும்னு நம்புகிறோம். இன்னொன்று, இந்த மாநில விருது
ஸ்டேட் அவார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷத்தில் எது சிறந்த படமோ, இந்த வருஷத்தில் யார் சிறந்த நடிகர், நடிகை, சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த டைரக்டர், இந்த வருஷம் இப்போ 2026னா 2027 கொடுத்துருங்க, 2030 கொடுக்காதே. ஏன்னா சிறந்த குழந்தை நட்சத்திரம்னு அவார்டு கொடுக்கும்போது அது குழந்தையோடய வருது, எந்த குழந்தைக்கு அவார்டுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த 10 வருஷம் பொக்கிஷமாக காற்றுலாம் கொடுக்காதீங்க. ஒரு கலைஞனுக்கு இந்த வருஷம் ஒருத்தன் சிறந்த படம் கொடுத்தானா அது அடுத்த வருஷமே அதை பாராட்டி கொடுத்தா தான் அதை ஒரு முழு திருப்தியோட கௌரவமாக வாங்குவான். சிறந்த கதாநாயகினா அது அப்போ அம்மா நடிச்சிக்கிட்டு இருக்கு, அவள் வாங்கும்போது இது அம்மாவுக்கு வாங்குதா ஹீரோனுக்கு வாங்க தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி 10 வருஷ அவார்டை மொத்தமாக வச்சு அந்த பொட்டலம் போகிற மாதிரி தூக்கி போகிற மாதிரிலாம் அவார்டை கொடுக்காம தயவுசெய்து கலைஞர்களோட திறமை மதித்து அப்பப்போ கொடுக்குறதுக்கான வழிவகுங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்ம திரையுலகத்தை தன் குடும்பம் மாதிரி சிஎம்மானா கூட நேசித்தவரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சினிமாவிலேருந்து அவங்க அரசியலுக்கு போனாலும் சரி, சினிமாவிலேருந்து ஆட்சி பண்ணாலும் சரி, எந்த நேரத்துலையும் சினிமா மேலே ஒரு பாசம் இருந்துச்சு, சினிமா மேலே ஒரு அக்கறை இருந்துச்சு. சினிமாவில் ஏதாவது பிரச்சனைனா கலைஞராகட்டும், புரட்சித் எம்ஜிஆர் ஆகட்டும், அந்த பிரச்சனை கேட்டு எறிந்து அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு சினிமாவை சிலர் கைவிட்டாங்க. அதனால தான் அப்பப்போ அவார்டு கிடைக்காம மொத்தமாக போனால் போகுதுன்னு கொடுத்ததெல்லாம் இதனால் வந்தவன தான். புரட்சித் எம்ஜிஆர் மாதிரி, டாக்டர் கலைஞர் மாதிரி எங்கள் விஜய் அவர்களும், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் இந்த சினிமாவை உங்கள் குடும்பம் என்றைக்கு நினைங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே கேட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள், நிறைய பிரச்சனை இருக்குது, நாங்கள் கோரிக்கையோடு வரோம், சினிமாவை என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க, உங்களை சினிமாவும் கைவிடாது, இனிமேல் மக்களும் கைவிட மாட்டாங்க. நீங்கள் என்றைக்கும் சினிமாவில் உங்கள் குடும்பம் நினச்சி எங்களுக்கு பிரச்சனைனா முதல்ல தீர்த்து வைங்க. நன்றி, வணக்கம்.